வாழ்க்கையில் நம்ம எதுக்காக வாழணுமோ இல்லையோ நல்லதுக்காக வாழ்ந்தோம், நல்லது நடந்துச்சு. இதுக்கப்புறமாச்சு வீட்டுக்காரருக்காக ஒழுக்கமா வாழ்ந்துட்டு போயிட்டோம். அவர் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்திருக்கலாம் நானு. ஆனா ஏன்க்கா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறீங்க? நம்ம தங்கச்சி மாதிரி இல்ல. எங்க அம்மா அந்த ஆண்டி கூட திட்டிட்டே இருக்காங்க. ஒரு கிலோ கறி துணுக்குறாங்க. அவர் பின்னாடி வாங்கி ஓ தமிழ்மா பின்னாடி போடலான்னு தான் பார்த்தேன். செவரு விட்டேன் நான் உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த காமெடியா பேசாது என்கிட்ட. நானா மூஞ்சி பாரு காமெடியா தெரிஞ்சா? இல்ல இல்ல சீரியஸா தான் இருக்கு. காமெடி எப்படி தெரியுமா? எங்க அம்மா ஒரு கிலோ கறி துண்டு போட்டு தாங்க இது சீரியஸ். சரி ஓகே. என்கிட்ட ரொம்ப பிகப் பண்ணாத. ஏய் வெறுப்பேத்தாதடா. நான் ஏத்துவேன். அந்த மாதிரிலாம் பண்ணாத. என்ன மட்டும் ஒரு மகாராணியா நினைச்சுக்க புரியுதா? ஒண்ணு மகாராணி. ஆமா அதுதான் ஜாலியா பேசுங்கிறியா? இதுக்கப்புறமாச்சு என் வீட்டுக்காருக்கு ஒழுக்கமா வாழ்வேன். யாரு வீட்டுக்காரு? நீ ஒழுக்கமா? ஆமா. அது மாதிரி அவன் ஒழுக்கமா இருக்கணுமே. இருப்பாரு. யாரு அவன்? போமா அப்பால. அவனை பத்தி உனக்கு தெரியாது. உன்ன மாதிரி சூப்பர் பிகர் கச்சா உன்னை தள்ளி விட்டாங்க போடுவான். அப்படி ஒரு நாள் வந்துச்சுன்னா அவனை போட்டு தள்ளிட்டு நான் போயிடுவேன். நாள் வராது, வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு. இப்படி பேசுற? உண்மைதாமா சொல்றேன். என்னாச்சு? உன் மச்சினுங்க நம்பர் மச்சின அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தான் தெரியுமா? அந்த பொண்ணை போய் இசுங்கிறான் அந்த கம்யூனிட்டி. தம்பி லவ் பண்ற பொண்ணை இசுங்கிறான் அந்த கம்யூனிட்டி. போய் பேச. ஓ சத்தியமா விட்டு தேவடியா என்ன பேசுறீங்க? நான் உண்மையை சொல்றேன். என்ன பேசுறீங்க? நான் சொல்றேன் நம்ம கேளு கேளு. எல்லாம் ஆயா கேட்டு பாரு. ஆயா இசிக்கலாமா இசிக்கலாமா? என்ன சொல்லு உண்மையை சொல்லுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணணுமா? இசிக்கலா அடியிலாத பொண்ணா அண்ணன் வந்து தத்தான் பேசுறா. என்ன பேசுற அவனை பத்தி? என்ன பண்ண? என்னடா அவனுக்காக உண்மையா வாங்க? ஓ அவன் இதுவே தானம்மா அவன் சுபாவம். அழகான பெண்ணு கச்சா அவன் தள்ளி விட்டுருவான். என்னோட அழகா உனக்கு போட்டு கூட தள்ளிடுவான். நீ ஐஸ்வர்யா பேசுங்கிறா? உன்னோட சூப்பர் பிகர் தன் குஞ்சு பொன் குஞ்சு வச்சுக்க. என்ன ஓ நான் உண்மையை சொல்றேன். ஓ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டு பதிலு தான். அவனை நம்பினா நீ நம்பிட்டு நம்பு. இல்ல எங்கன்னா போட்டன்னு விட்டுறியா விட்டுரு. ஐயோ சே ஒருத்தருக்காக ஆனஸ்டா வாழ்ந்துட்டு போயிடணும். அவள்தானே? ஆமா. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். என்ன பண்ணலாம்? இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி. உன்னை மிஞ்சி ஆள் இருக்க கூடாது. அவனை போட்டு தள்ளு. சாதாரண போடுமா கேஸ் நான் பாத்துக்கிறேன். கேஸ் எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் போய் நின்று கிடக்க வேண்டிய வேலையே கிடையாது. இந்த ஒரு போன் வேலைக்கு இதுப்பா வாய்தா. ஆள் வரவில்லை வாய்தா. ஆள் வரவில்லை வாய்தா. ஆள் வரவில்லை வாய்தா. இன்னொன்னு தெரியுமா உனக்கு பிரச்சனைப்பா? எவன் கேஸ் போடுறான் வச்சுக்கா, அவன் எதிர்க்க கட்சிக்கார வரலன்னா கூட நம்ம கிட்ட 20,000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. கேஸ் முடிக்குது. அதனால கேஸ் கொடுக்கும். உசாரா கேஸ் கொடுக்கும். சரிதா? முடிகிற மாதிரி இருந்தா கொடுக்கலாம் விடுங்க. இல்ல 20,000 ரூபாய் கட்டிக்கலாம். சரி ஓகே டபர் தேவடியா அந்த நீ தான் கூப்பிட்டா நான் கூப்பிடல. சரிதா? டென்ஷன் ஆகாது. எல்லாரும் டென்ஷன் ஆகும். நொப்பல சொல்லுங்க. மூஞ்ச காட்டல நத்த காட்டு. அந்த ஆளை போட்டு தள்ளுறேன். அண்ணா நீ கூடவே இருக்கிறியா? ஓ நான் இல்லாதம்மா. நான் தான்மா. நாளைக்கு நீ எதனா கேட்டனா? மோ நம்ம மோ நம்ம என்ன பத்தி மோ எப்பப்பா நானும் கேட்கலாம் எப்பப்பா மேல வச்சு கிடக்குறேன். அப்ப மேல வைக்காது கீழே கைய வைக்கலாமா? அப்ப காலை வைக்கிட்டா? காலை வைக்காத. அப்ப நான் கைய வைக்க கூடாது காலை வைக்க. நெஞ்சு பிடிக்காது. அதுல ஒரு மிஸ்டேக் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. படி தப்பா இருந்தா வந்து சொல்லுவாங்க. என்ன என்னாட்டுக்கு பொன்னாட விளங்கக்கூடிய எஸ் சண்முகம். இது என்ன ஐயா நேதாஜியா? சரி ஓகே தவறா இருந்தா நீங்க சொல்லுங்க. எஸ் சண்முகம். அதுல இந்த இதெல்லாம் கிடையாதா? ஓகே சாரி.
இன்னும் எஸ் சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் ஆமா கிருஷ்ணன் மாவட்ட செயலராக திகழக்கூடிய முன்னாள் தலைவர் கூட்டு தலைவர் இன்னும் கூட்டு பொரியல் கூட்டுரு நான் சொன்னல தப்பா பச்சா சைடுல சொல்லிடுவாங்க நீ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன படிச்சிடணும் கூட்டு பொரியல் இதுல நிஜமா இதுல அப்படிதான் இருக்கு சரி விடு ஆமா செயலாளர் முன்னாள் தலைவர் கூட்டுறவு தலைவராக திகழக்கூடிய இன்னும் பாட்டாளி கட்சியாக திகழக்கூடிய இன்னும் சேர்மனாக ஐயா இன்னும் மாவட்ட சேர்மனாக திகழக்கூடிய கவுன்சிலர் ராஜேஸ்வரி என்று சொல்ல சண்முகம் ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 500 வரையுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இன்னும் எதனா தவற படிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. மறுபடியும் வந்து படி சொல்லுங்க படிப்போம். எழுதுனா நான் படிக்குவேன். ஓ அதுதாம்மா நான் சொன்னேன். நான் வேற எழுதி கொடுக்க சொன்னேன். நான் பாத்துறேன். ஏன்னா என்னாட்டுக்கு பொன்னாட வளர்ந்து வரக்கூடிய பி தண்டபாணி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய கூட்டுறவு வங்கி முதுநிலை எழுத்தர் இன்னும் தண்டபாணி ஐயா அவர்கள் எங்கள் குறும்பு ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி 300 ரூபாயும் எனக்காக ரூபாய் 100 ரூபாயும் தம்பியை பாராட்டி இந்த பையனை பாராட்டி ஆமா அப்படி ஓடியா இருப்பான் தோடா தாத்தா இன்னும் அந்த தண்டபாணி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் இருவரையும் பாராட்டி 100 ரூபாயும் எங்கள் கம்பெனியை பாராட்டி ரூபாய் 300 ரூபாய் வரையுள்ளார். ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். இன்னும் கொடுக்க வேண்டியவர்கள் அப்புறம் வாங்க மாட்டோம் நாங்க. சரி சரி அந்த ஆளை நான் போட்டு தள்ளுறேன். என் கூடவே வரேன் பாரு வரேன் நான் நினைத்தால் போல் அனைத்து வேலையும் கச்சிதமாக முடித்து விட்டார். ஈரம் இருக்கவரை இலைகள் உதிர்வதில்லை. மீனா இருக்கவரை என் நம்பிக்கை விற்பவதில்லை. ஆமா இன்னைக்கு என்ன எனக்கு தோசி கருக்கா போய் 4 முடிய சுத்திக்கு இருப்பேன் அடுத்தவனுக்கு சிக்கலை உருவாக்க வேண்டியதான். அதான் நான் திரும்பிச்சுடா. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. பேசுபவர்கள் பேசட்டும். நம்ம வாழ்க்கை நல்லபடியா நடந்துச்சு. தொட்டுபவர்கள் தொட்டட்டும். நமக்கு என்ன? நாம் நினைக்கும் வேலையை எண்ணங்கள் எப்படியோ செயல்கள் அப்படி. புரிகிறதா? மீனா, உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி திரும்ப துடிக்கிறது. கண்ணேக்கடி அமுதே தேனேக்கடி மாவே தித்திக்க தெங்கனி ஆடாத வண்ணமலரே திகட்டாத தெங்கனியே வட்டாத வைகையே ஈடுள்ள வைரவே இசைவாடும் குயிலே உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே வாட்சி கூட ரிப்பேர் ஆக சொல்ல விட்டா வேகமா ஓடும். அப்புறமா டக்குன்னு பொறுமையாக சொல்ல வேண்டும். கண்ணேக்கடி மாவே சொல்லுமா இல்ல சொல்லிட்டு 60 இருமா சொல்லிட்டு இருமா சொல்லுமா அங்கிள் மீனா சொல்லுமா வேண்டாம். மீனா சொல்லு கண்ணேக்கடி அமுதே தேனேக்கடி மாவே தித்திக்க தெங்கனி கூட நிக்க சொல்ல மெதுவா தான் போய் மறக்க மனம் இருந்தால் மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். என் நண்பனை மறக்க முடியவில்லை. ஆகையால் நாம் அருகாமையிலே இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயலை அவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றீங்க? Yeah.
ஆடுவதோ இளமை பேசுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை தோவப்பார், தோவப்பார். மீனா, எதற்காக கட்டிய கணவனை எட்டி உதைக்கிறாய்? ஓ மீனா, மீனா, வேலை எதிர்றாரு. என்ன ஆட்சி? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொன்னேன்னா என்ன மீனா? ஓகேன்னு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே சைலன்ஸ். என்னன்னா சங்கர் யாரும் லவ் பண்றானே அந்த பொண்ணு கூட எல்லாம் பேசுனியாமே. பொண்ணா? மீனா, அவ பேர் என்ன? என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். மீனா, என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். அடுத்தவன் பேச்சை கேட்காது. பெண்களை கண்டால் யார் உழைத்திருந்தாலும் சரி, உன்னை சொல்லவில்லை. பொதுவாக உழைத்து. நான் என்ன கேக்குறேன், ஆக்சுவலி யார்கிட்ட அவகிட்ட பேசணும் பேசல முடிஞ்சிச்சு. இல்லை. போய் சொல்றியா? ஏய் மீனா, என்னை பற்றி இப்பேற்பட்ட பேச்சை கேட்க. பாத்து சிரிப்புல ஏய் மீனா, அடிப்படாது. மீனா, ஒரு பாக்கி தான் அடிக்க சொன்னாங்க. 1000 ரூபாய்க்கு அடிக்கிறது. அம்மா தலை தலை அது உனக்கு தேவையா? வேண்டா டே யாரவன்? படுவாவி மவளே, தெரு வீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தால் 5க்கும் 10க்கும் பஞ்ச பரதேசி. தெரு வீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து இந்த நாட்டுக்கு மகாராணி ஆக்கலாம் என்ற மனக்கொட்டை கட்டினேன். நாளை குளிப்பாட்டி நடுவுட்டில் வைத்தார். சிப்டி இல்லையா? அதனால மண்ணிலே கட்டினியா? ஏய், அடி மீனா, நாயை குளப்பாட்டி நடுவிட்டு வைத்தாலும் வாளை கொய்த்துக் கொண்டு எங்கு செல்லும் அங்கு தாண்டி செல்லும். பாத்துருக்கிறேன் நாயே. ஏய், சிங்கம்னா மானத்தாண்டா வேட்டையாடும், ஆணுன்னா பெண்ணை தாண்டா வேட்டையாடும். நாய்னா அது எங்க பண்றான் அவன் சொல்றதுக்கு அது எக்ஸாம்பிள். என் நண்பண்டி ஒருவேளை உணவு அவன் சொன்னானா? கட்டிய கணவன் என்று வராமல் சாட்டை எடுத்து வேட்டையாடுகிறார். பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். பைத்தியக்காரி, உன்னுடைய தருதலை பற்றி எங்கிட்டு போவோம்? தெருவீதியில் இருக்கிறேன், குப்பை இருக்கிற கோபுரத்திற்கு வர ஆயத்தப்பட்டு இது என்னுடைய தலை. என்ன நல்லவள் போல் நாடகம் ஆடி இப்பேற்பட்ட சதி வேலையை செய்து விட்டாயே. ஒரு மனிதனாக மண்ணில் பிறந்தால் ஒரு நாட்டுக்கு அது நல்லது செய்திருக்க வேண்டும். அப்படியே என்றால் குட்டி எம்மா பேருக்கு நல்லது பண்ணிக்கிறேன். கோடி ஜனம் அம்மா காளி ஆடி சூலி வந்தாலம்மா எங்க ஊரு காளி நின்னாலம்மா அம்மா மாரியம்மா தாயே, ஒரு மனிதனாக மண்ணில் பிறந்தால் ஆசை என்பது ஒன்றுதான். ஆசைப்பட்டேன், ஆனால் பேராசைப்பட்டு விட்டேன். தெருவீதியில் இருக்கக்கூடியவளை குப்பையில் இருக்கிற கோபுரத்திற்கு வர ஆசைப்பட்டேன். இது என்னுடைய தவறு. மனிதனாக பிறந்து பல தவறுகளை செய்தேன். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம்தான் சிறந்தது என்று உழைப்பார்கள். சிறிய தந்தை என்று வாராமல் எட்டு உதைத்தேன். தம்பி என்று வாராமல் சாட்டை எடுத்து வேட்டையாடினேன். எதற்காக? இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த நாட்டுக்காக என்னுடைய உயரிய தியாகம் செய்தேன். பதவிக்கு தந்த பரிசு என்னுடைய மரணம். ஏய் ஐயா வந்தகி, நான் முன்னதாக செல்கிறேன். பின்னதாக உனக்கு இடம் அந்த காலத்துல வந்து தப்பு பண்ணா அடுத்த ஜென்மத்துல தான் வருமா. ஆனா இது இப்ப அப்படியே காட்டுது. இது போனா அங்கிள் நான் இருக்கிற உனக்கு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. இந்த அம்மா என்ன சொன்னாங்கல்ல, என்னம்மா சொன்ன? இரு இந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்னம்மா சொன்ன? என்னவா மோ சொன்னது சொல்லுமா? மோ
என்ன சொன்னாங்க அவங்க டீலாம் சொல்லப்பா அவங்க வேற என்ன சொன்னாங்க அவங்க என்னவோ சொன்னாங்க அவங்க உன்ன சொன்னாங்கன்னு தெரியல அவனும் சொன்னான்னு தெரியல ஏதோ சொன்னாங்க சரி விடுடா அப்புறம் திட்டுனாங்கம்மா சரி விடு எல்லாரும் தான் திட்டுறாங்க எங்க நேத்து கூட ஒரு கேள்வி தொடப்பு கட்டிலே அடிப்படான்னு கேட்டா உன்ன எங்க இந்த பக்கத்துல சூரியல கேட்டாங்க மேடம் அதாவது பரவாயில்ல இன்னொரு உள்ள கட்டி தேய்ச்சாங்க ஆனா எனக்கு கவலை கிடையாது ஓடியா அவங்களுக்கு தான் கவலை ஏன்னா நான் நாடி ஓடிக்கிறேன் சரி ஏதோ நல்லபடியா முடிஞ்சிச்சு இனிமே நான் தான் வண்டி காலியா இருக்கு வண்டிக்கு டிரைவர் கிடையாது இனிமே நான் தான் டிரைவர் என்னடா பென்ஸ் வண்டி வண்டிக்கு டிரைவர் ஏய் டிரைவர் நான் பார்த்து வச்சிட்டேன் ஆமா யாரு சரிங்க இவர்தான் சரிங்க அதானே இன்னும் கல்யாணம் ஆகல நான் பார்த்துக்குவேன் ஆமா நேற்று தான் டிவியில் விளம்பரம் தமிழ் நேச்சுரல் இல்லையா ஆமா ஆமா அவங்களாம் சும்மா தான் ஐ லவ் யூ சொன்னாங்க உள்ள நேச்சுரலாவே உண்மையாவே சொல்றேன் வாங்கி வச்சுப்பா எனக்கு வெக்கமா நீங்க கொஞ்சம் அப்படி வந்து பின்னாடி உட்காருங்க அவ்வளவுதான் சூப்பர் இறங்குது வந்து உட்காரணும் ஏய் அந்த பின்னாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கா அதனால வெக்கமா இருக்கு இல்ல பத்திரம் எடுத்துன்னு வந்துரு சரி எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு நீ என்ன பண்ற தெரியுமா என் கூடவே இரு 5-10 என்ன குடுக்குறேன் 5 அப்ப சாப்பிட்டுக்கோ கொண்டுக்கோ 5-10 ஏய் 5-10 அவால் செஞ்சீங்கறான் 4 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போடு தளபதி போஸ்டிங் தரேன்டா என்னது தளபதி போச்சு எவனா சண்டைக்கு வரச்சோ நான் போய் சண்டை போட்டு உதவாங்க வரணும் இது தளபதி பதவி வாமா பாலா ஒன்னா இன்னொரு பதவி கொடு என்னது அந்த என்னது நிதி அமைச்சர் பதவி அதெல்லாம் கொடுக்க முடியாது அது குத்தாதான் டேய் இல்லன்னா 4 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட் போடு நீதிக்காக வாழ்றவங்களுக்கு தான் நிதி அமைச்சர் பதவி நானும் கலர் இல்லன்னா 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் போடு அக்கவுண்ட் போடு கூகுள் பில்ல போடு என்ன பண்ணிட்டு உனக்கு 4 லட்சம் எவ்வளவு வேலை பண்ணிக்கிறான் அந்த ஆளு ஒரு கூட்டு குத்து நானு அப்புறம் மன்னர் போட்டால கூட இருந்தது நானு இவனு போட்டு கொடு கூட இருந்தது நானு எல்லாரும் அடிச்சு தெரிச்சு கூட இருந்தது நான் எவ்வளவு வேலை பாத்துக்கிறேன் 4 லட்சம் ரூபாய் போடு நான் உங்க அம்மால அனாவசியமா பாத்துறேன் தேவி ஒரு மாதிரியா பாத்துறேன் உங்க அம்மால நான் அப்படியே நின்னுங்கிறேன் இங்கதான் விடுவாங்க நம்ம வேற லெவலு நான் விடுவேன் என்ன ஒரு பேச்சு என் தம்பி போவாது அடா போடா டப்பா ஓடி டோலு என்னடா டேய் என்ன நாயா சொன்ன சரியா போச்சு எப்படி எத்திட்டு பேர பாப்பான்னு தெரியாது இதுக்கப்புறம் என் வாழ்க்கை பெரிய சாமி மாமாக்காக தான் வாழ போறேன் யாரு சொல்லுவேன் ஆமா ஆமா ஏய் 4 லட்சம் ரூபாய் கேக்குறல்ல என்ன பண்ண நன்றி கட்ட பையா அது பண்ண இது பண்ணன்றிய நேத்து கொடுத்தா நன்றி கட்டணும் பேசாத நேத்து முந்தா நேத்து 2 நாளும் கொடுத்தேன் 4 போண்டா 2 வடை வாங்கிட்டாங்க போண்டா வாடிக்கா இவ்வளவு துண்டு கூட கொலை பண்ற அளவு கூட இருந்தா போண்டா 4 லட்சம் போடு 4 லட்சம் போட முடியாது டேய் அப்பால பத்தி உனக்கு தெரியாது அட போடா டே ஆர்பால தார் காசு முச்சி அம்மா சமாதான உடுக்கடிச்சு முச்சி மெயின் ரோட்ல தேஞ்சி போனா ஆடாயம் கோட்டா பின்னாடி டே போடா டே பொறுப்போக்கு புளியா மரம் அம்போக்கு ஆள மரம் எங்க கடமை எவத்த கடமை எங்க 4 லட்சம் அடி மிஸ் மீனா எப்படியா பாத்தா ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு கூட எவ்வளவு வேலை செஞ்சுக்கிற நீ என்ன பண்ண உன் மூஞ்சி 6 பார்ல தார் காக்கணும் என் மூஞ்சி உன் மூஞ்ச கனால பாத்தியாடியா பூஜிங்க அமெரிக்கியா எப்படியா ஆனா ஒண்ணு உன் சாவு என்னாலதான் நான் சாவடிக்க மாட்டேன் இங்கிருந்து போனாங்க பாரு எல்லாம் இந்த அரண்மனையில இருந்து அவங்கள போய் ஒவ்வொருத்தர இட்டுன்னு வந்து அவங்கள வச்ச ஒண்ணு போட வைக்கல
நான் கோஞ்சாமி வரண்டி ஜெயில் ஓட்டங்க காப்பாத்திட்டு போறேன்